ஸ்ரீ தேவி பாகவதம் 220 பகுதி. சரஸ்வதி பூஜை விதிமுறைகள் முதல் பகுதி. நாராயணரே, சக்திகளில் எந்தெந்த சக்தியின் வழிபாடு மண்ணுலகில் நடைபெறுகிறது? சக்திகள் யார் யாருக்கு வரம் அருளினார்கள்? அவர்களது சரித்திரத்தை விரிவாக கூறுங்கள் என்று நாரத மாமுனிவர் கேட்டார். நாரதரே, முதலில் சரஸ்வதி தேவியின் சரித்திரத்தை கூறுகிறேன். ராதையின் முகத்திலிருந்து சரஸ்வதி தேவி தோன்றினார். அவளை ஸ்ரீகிருஷ்ணர் வணங்க, தேவியே, நாராயணன் என்றொருவன் இருக்கிறான், அவன் எனக்கு சமமானவன், அவனை நீ கணவனாக அடைவாயாக. அவனோடு வாழ்வதால் நீ எல்லா பிரபஞ்சங்களில் உள்ளவர்களாலும் மதிப்புடன் வழிபடப்படுவாய். மாசி மாதத்து சுக்லபக்ஷத்து, அதாவது வளர்பிறை பஞ்சமி நாளும் கல்வி கற்க தொடங்கும் நாளும் உலகத்தினரும் உன்னை வழிபடுவர். அவர்கள் புத்தகத்தில் உனது உருவத்தை ஆவாகனம் செய்து தியானித்து துதிப்பர். கலைஞர்கள் உன்னை பயபக்தியுடன் வழிபடுவர் என்று கூறி வைகுந்தத்திற்கு அனுப்பி வைத்தார். நாரதரே, மாசி மாத சுக்லபக்ஷ பஞ்சமி திதியிலும் வித்யாரம்ப நாளிலும் முற்பகலில் முறைப்படி அன்றாட கடமைகளை முடித்து கொண்டு விக்னேஸ்வரனை முதலில் தியானித்துவிட்டு சரஸ்வதி தேவியை தியானித்து ஆவாகனம் செய்து பூஜை செய்தல் வேண்டும். தயிர், பால், பொரி, எள், லட்டு, கரும்பு, வெல்லம், அவல், மோதகம், வாழைப்பழம், மாம்பழம், வில்வம் பழம், வெள்ளை மலர்கள் முதலியவற்றை படைத்தல் வேண்டும். அதன்பின் தேவி சரஸ்வதிக்குரிய மந்திரங்களை உச்சரி பாடல்களை இசையுடன் பாடுதல் வேண்டும். சரஸ்வதி கவசம். சரஸ்வதி தேவி சிரசை காக்க, வாக்கு தேவி நெற்றியை காக்க, கலைமகளே கண்களை காக்க, வாக்வாதினி நாசியை காக்க, வித்யாதிஷ்டான தேவதை வா இதழ்களை காக்க, பிராமி பல் வரிசையை காக்க, ஐம் எனும் மந்திரம் கண்டத்தை காக்க, ஹ்ரீம் என்ற மந்திரம் கழுத்தை காக்க, ஸ்ரீம் என்ற அட்சரம் புலன்களை காக்க, வித்யா திருஷ்டான்ம தேவதை மார்பை காக்க, விந்தை வடிவினல் நாபியை காக்க, கலைவாணி கைகளை காக்க. நாரத முனிவரே, இந்த கவசத்தை தருமரிடம் கேட்டேன். அதை உம்மில் உள்ள அன்பு காரணமாக உமக்கு கூறினேன். இதை ஜெபித்தால் சரஸ்வதி தேவியின் திருவருள் கிடைக்கும். தேவகுருவுக்குள்ள அறிவு கிட்டும். வாக்கு வசீகரமும் கவிதை எழுதும் தன்மையும் உருவாகும். கலைமகள் துதி. நாரதரே, சரஸ்வதி தேவியின் ஸ்தோத்திரத்தை கூறுகிறேன், கேட்பீராக. இதை யாக்ஞவல்கிய முனிவர் இயற்றினார். ஒரு சமயம் அவர் கற்றவற்றையெல்லாம் மறந்துவிட்டார். அதனால் அவர் சூரியனை தொழுதார். சூரியன் அவர் முன் தோன்றி, முனிவரே, சரஸ்வதி தேவியை துதிப்பீராக. அந்த துதி தமது துன்பங்கள் அனைத்தையும் நீக்கும் என்று அருளினார். அவர் சரஸ்வதி தேவியை துதித்துதான் மறந்தவற்றையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்தார். 220 பகுதி நிறைவடைந்தது.